ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த இணையத்தின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் சந்திக்கிறேன். அதுவும் குறிப்பாக நாம அதாவது 2024-25 தேர்வு திட்டத்துல உங்களோட சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம நிறைய சவால்களை எதிர்கொண்டிருப்போம், நிறைய சிக்கல்களை எதிர்கொண்டிருப்போம். கடந்த தேர்வுகள்ல முடிவுகள் நமக்கு சாதகமாக சிலருக்கும் சாதகம் இல்லாமல் சிலருக்கும் வந்திருக்கலாம். எல்லாவற்றையும் தாண்டி தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து வருகிற தேர்விற்கான முயற்சி, அத மனம் தளராம தொய்வு இல்லாம சோர்ந்து விடாமல் நாம் எதிர்கொள்வதில் தான் இந்த வெற்றி என்பது இருக்கிறது. அதுல மனம் தளராம நாம ஜெயிக்கிறதுக்கான ஒரு யுக்திகளைத்தான் கையாளணும். அதற்கான முயற்சிகள்ல தான் நம்ம இப்ப இறங்கி இருக்கிறோம். நம்முடைய பயணம் எப்பொழுதுமே வெற்றிகளை தரக்கூடியதா தான் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு முறையும் அதை நம்ம தொடங்குவதோட நிறுத்திடாம தொடங்கியதை விட அதை செயல்படுத்துவதில் அதிக கவனமும் அக்கறையும் பொறுப்பும் உணர்வும் கொண்டிருக்கிறோம். அது உங்கள் அனைவருக்கும் நீங்கள் அனைவருமே அதை அறிந்திருப்பீர்கள். அந்த வகையில பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஏற்கனவே நம்மோடு பயணித்த அனைவருக்குமே அறிந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எந்த திட்டத்தை அது வகுப்பா இருந்தாலும் சரி, தேர்வா இருந்தாலும் சரி, எதுனாலும் நம்ம தொடங்குவது அப்படிங்கிறத தாண்டி தொடங்கியதோடு நிறுத்தாமல் அதை நிறைவு பெறுகிற வரை அதை கனக்கச்சிதமாக ஒவ்வொரு நாளும் உழைத்து அதை சரியாக அதை கொண்டு சென்று மாணவர்களிடையே கொண்டு செல்வதற்கு முழு மூச்சாக முயற்சி செய்திருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் தோல்வியை தழுவாத அளவிற்கு என்ன முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டுமோ அவற்றையெல்லாம் நாம் மேற்கொண்டிருக்கிறோம். ரொம்ப சூப்பர்பான ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஒரு 50 தேர்வுகள் கொண்ட ஒரு தேர்வு திட்டமாக இருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா நவம்பர் 19ஆம் தேதி இந்த தேர்வு திட்டம் அப்படிங்கிறது தொடங்குகிறது. நவம்பர் 19 தொடங்கி ஒரு 6 மாத காலத்தில் நாம் நிறைவு செய்வதை போல இந்த தேர்வு திட்டத்தை வடிவமைச்சிருக்கிறோம். இந்த 6 மாத காலத்துல 50 தேர்வுகள் உங்களுக்கு நடக்கும். எல்லாம் அதாவது தமிழ், பொது அறிவு அப்படிங்கறது சேர்த்து 200 வினாக்களுக்குமான ஒரு மொத்த வினாக்கள், நம்முடைய பொது தேர்வுக்கான வினாக்கள் 200 வினாக்களுக்காக அதுல இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸா நாம தயார் செஞ்சிருக்கிறோம். அதை உள்ளடக்கிய ஒரு பாடப்பகுதியை நாம ஒவ்வொரு கண்டென்ட்டா பிரிச்சிருக்கிறோம். அந்த கண்டென்ட்டின் அடிப்படையில நமக்கான தேர்வு பகுதி பிரிக்கப்பட்டு வாரத்திற்கு 2 தேர்வுகள் வீதம் நடக்கும். அதுவும் குறிப்பாக காலை 4 மணி முதல் 6 மணி வரை நடக்கும். காலையில 4 மணிக்கு தேர்வு தொடங்கி 6 மணிக்குள்ளாக நிறைவு செய்யக்கூடிய தேர்வாக அது அமையும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நம்ம எப்பொழுதுமே நிறைய பேரு எல்லாருமே ஒரே மொத்தமா எல்லாருக்குமே ஒரு தோல்விக்கான காரணம் அப்படின்னு நீங்க உங்களை எவாலுவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க முயற்சி செய்வீங்கன்னா, நான் அறிந்தவரை, நான் பார்த்தவரை, நான் புரிந்து கொண்டவரை நீங்கள் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, தெரிந்தே தாமதமாக எழுந்திருப்பது, தெரிந்தே படிக்காமல் இருப்பது, தெரிந்தே நேரத்தை சரியாக கையாளாமல் இருப்பது, தெரிந்தே ஒவ்வொரு வகுப்பிற்கும் தாமதமாக செல்வது அல்லது வகுப்பை மிஸ் பண்ணுவது, அதாவது அதை கலந்து கொள்ளாமல் இருப்பது, தேர்வை எழுதாமல் இருப்பது, தேர்வை சரியாக பயன்படுத்தாமல் இருப்பது, இவ்வாறான தவறுகளை நீங்கள் செய்கின்றீர்கள். இந்த வெற்றி அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க செய்யறது எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் எல்லாருக்குமே, அதாவது நம்ம ஏற்கனவே இருக்கிற அன்னை ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ அவங்களுக்கு சேர்த்துதான் நான் சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க செய்யற வேலை நீங்க சிறப்பா செய்யறீங்க அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் இல்லை. அத ஒவ்வொரு நாளும், அதாவது 100 நாள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இலக்கு 100 நாள் வச்சுக்குவோம். அந்த 100 நாள்ல 99 நாள் நான் ரொம்ப பர்ஃபெக்டா சூப்பர்வா
சார் என்ன மாதிரி யாருமே ஒர்க் அவுட் பண்ணிருக்க முடியாது சார். அந்த அளவுக்கு ரொம்பவே சிறப்பா நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ரொம்ப பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணிருக்கேன். என்ன மாதிரி யாருமே அப்படி பண்ணிருக்கவே முடியாது சார். அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா நான் பண்ணிருக்கேன். ஒரு 99 days வந்து பாத்தீங்கன்னா காலையில 4 o'clock ஸ்டார்ட் பண்ணி அதை ஒவ்வொன்றும் ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து ரொம்ப சூப்பர்வா பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். சரி, கடைசி அந்த ஒரு நாள் நான் அதை மட்டும் தான் சார் சரியா பண்ணல அப்படின்னு உங்கள்கிட்ட இருந்து பதில் வருது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க புரிஞ்சுக்கிறதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எல்லாருமே ஆசை இருக்கு, கனவு இருக்கு, லட்சியம் இருக்கு, ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கு, வேகமும் இருக்கு, விவேகமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. உங்கள்கிட்ட இல்லாத திறமைகளே இல்லை. நீங்கள் உண்மையை சொல்ல போனால் எல்லோருமே திறமைசாலிகள், நிறைய ஆற்றல், அறிவு அத்தனையும் உங்களிடம் இருக்கிறது. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தினசரி செயல்படுத்துவதில் உங்களோட அதாவது பின்னடைவு உங்களுடைய, அதாவது நீங்க எல்லாரும் நான் சொல்றேன், நான் திரும்ப சொல்றதான், படிக்கிறேன்னு படிச்சுட்டே இருக்கிறீங்க, படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எழுதிக்கிட்டே இருக்கீங்க, எல்லாமே ரைட். பட் நீங்க எந்த, அதாவதுங்க இப்ப உதாரணத்துக்கு எல்லா வேலையும் டெய்லி செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி பர்ஃபெக்டா செஞ்சுட்டே இருக்கணும். அந்த பர்ஃபெக்டா செய்யற வேலையை கூட சரியான நேரத்தில் செய்வது. இப்ப நான் வந்து இன்னைக்கு ஒரு டெஸ்ட் எழுதணும், 4 to 6 நான் எழுதுறதுக்கு பதிலா நான் 12 to 2 எழுதியிருக்கேன் சார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் அதாவது நீங்க புரிஞ்சுக்கணும், அதாவது நான் வந்து 5 வயதில் செய்ய வேண்டியதை 5 வயதில் தான் செய்ய வேண்டும். அதுதான் காலம். 5 வயதில் நான் செய்வதை 7 வயதில் செய்தால் அது சிறப்பாகாது. அது மாதிரிதான் நீங்கள் குறிப்பிட்ட கால நிர்ணயத்துல தேர்வு எழுதுவதை அந்த குறிப்பிட்ட கால நிர்ணயத்தில் தான் நீங்க தேர்வு எழுதணும். அதை விடுத்து நீங்க மாற்றி தேர்வு எழுதுகிற போது அது பயன் தராது. இதுதான் இங்க பிரச்சனையே. அதாவது உங்களுக்கு நான் ஒரு சொல்லி சரியா செய்யணும் அப்படிங்கிறத விட, சொல்லி சரியா செய்யணுங்கிறத விட, நீங்க உங்களுக்கு சொல்லாமலே சரியா செய்யறதுக்கு நீங்க தயார்படுத்திக்கணும். இப்படியெல்லாம் தயார்படுத்துகிற போது எனக்கு நானே பர்ஃபெக்டா டைம் ஷெட்யூலோட எந்த கிளாஸை எப்ப அட்டென்ட் பண்ணணும், என்ன டைம் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்ரிதிங் நீங்க சிறப்பாக சரியாக உங்களை வகுத்துக் கொள்கிற பொழுது, உங்களை வழி நடத்துகிற பொழுது நிச்சயமாக வெற்றி என்பது 100% இருக்கும். அதாவது ஒரு தேர்வு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணா மட்டும் பத்தாதுங்க. ஜாயின் பண்றதோட மட்டும் அது சரியாயிடும் சொல்ல முடியாது. ஜாயின் பண்றதை தாண்டி 100% அதை பின்பற்ற வேண்டும். 50 தேர்வுகளையும் சரியாக எழுதியிருக்க வேண்டும். 50 தேர்வுகளையும் சரியாக படித்து எழுதியிருக்க வேண்டும். 50 தேர்வுகளையும் படித்து எழுதியிருந்தால் மட்டும் போதாது, அதை நான் நமக்கானதாக பயன்படுத்தி இருக்க வேண்டும். அதாவது எனக்கானதாக அதை பயன்படுத்தி இருக்க வேண்டும். நம்ம பார்த்திருக்கிற ஒவ்வொரு கட்டமைப்பும் இன்று நேற்று அல்ல. நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணும் கருத்துமாக அதை மிகச் சரியாக, நேர்த்தியாக, அழகாக மாணவர்கள் பயனிடக்கூடிய விதத்தில் அடாடாடான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணிருக்கோம். சோ நம்ம எங்க மிஸ் பண்றோம் அப்படின்னா, அதை எடுத்துட்டு போறது. அப்படி எடுத்துட்டு போறது யாருன்னா நீங்க தான் அதை என்ன செய்யறீங்க, மிஸ் பண்றீங்க. இது எப்படி சொல்றது அப்படின்னா, முதல்ல எல்லாருமே ஒரு ஆர்வமா இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டே வருது. இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையே. அதாவது என்ன ஆனாலும் நம்முடைய ஆர்வம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய வேகம், நம்முடைய விவேகம் எதுவுமே குறையக்கூடாது. நாளுக்கு நாள் மெருகேற்றப்பட வேண்டும். அனுபவம் கூட கூட பக்குவம் வர வேண்டும். பக்குவம் வர 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 இன்னுமா நம்ம வந்து மேன்மைப்பட வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய அந்த நிதானம், அந்த சூழல், அதையெல்லாம் நோக்கி எதிர்கொள்ள வேண்டும். அதாவது எந்த இடத்துல நம்ம விழுந்தோம், எந்த இடத்துல சறுக்கணும், எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணோம், அதெல்லாம் மீண்டும் மீண்டும் வராத அளவிற்கு நம்முடைய சிந்தனைகளை தயார்படுத்தி கொண்டு நம்முடைய பயணம் தொடர வேண்டுமே தவிர வேற எதுக்குமே இருக்கக்கூடாது. அன்பிற்குரிய நண்பர்களே, எதிர்கால அரசு பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்வது என்னவெனில், இந்த தேர்வு திட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள். இது ரொம்பவே முக்கியமான ஒரு காலகட்டம். நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கிறோம், நம்மோட அகாடமியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, யார் என்ன பண்றாங்க நம்ம எப்பவுமே பாக்குறது இல்லை. ஒவ்வொரு வருடமும் வருடத்தில் இருக்கக்கூடிய 52 வாரமும் வகுப்புகள் நடக்கிற ஒரே பயிற்சியுமே நம்ம தான். ஏன்னா நம்ம வந்து தேர்வு என்று, அதாவது குரூப் 4 வந்துருச்சு, குரூப் 2 வந்துருச்சு, குரூப் 1 வந்துருச்சு, அதுக்காக மட்டும் தான் கிளாஸ் நடத்துவோம், அதான் பேட்ச் வைஸா நடத்துவோம் அப்படின்னு நம்ம நடத்துறது கிடையாது. அதே மாதிரிதான் நம்ம டெஸ்ட் பேட்சும் அந்த சீசனுக்கு நம்ம போடுற ஆள் கிடையாது. அதாவது வந்து
பரீட்சை வந்துருச்சு, அதுக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுவோம் அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் நம்ம போட்டது இல்லை. நாம எப்படி போடுறோம் அப்படின்னா, நம்மளை தயார்படுத்திக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் தேர்வு வரட்டும், ஆனால் நான் என்ன தயார்படுத்திக்கிறேன், என்னை நான் தகுதிப்படுத்திக்கிறேன், என்னை எவால்வேட் பண்ணிக்கிறேன், என்ன படிக்கிறதுக்கான ஒரு செயல் திட்டத்தை நான் வகுத்துக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்முடைய மாணவர்கள் நலன் கருதி நம்முடைய பிள்ளைங்க வெற்றி பெற வேண்டும் என்கிற அந்த ஒற்றை குறிக்கோள்ல நம்ம பயணத்தை தொடர்றோம். அதற்காகத்தான் எதையுமே அட்வான்ஸா செய்யறோம். நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா பர்ஃபெக்ட், அதாவது 100% பர்ஃபெக்ஷன் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறேன். அதாவது இன்னைக்கு ஒரு இலக்கை தீர்மானிக்க, அதாவது என்னன்னா நீங்க இலக்கை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த டெஸ்ட் 50 டெஸ்ட் அப்படின்னா 50 டெஸ்டையும் நான் மிஸ் பண்ணாம கரெக்ட் டைம் ஆன் டைம்ல நான் கரெக்டா அட்டென்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை நீங்க எடுக்கணும். எடுத்துட்டீங்க, அதை சரியா அட்டென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். உறுதியாக அறுதியிட்டு சொல்கிறேன், 100% நீங்கள் வெற்றி வாகை சூடுகிறீர்கள். நிச்சயமாக நான் அடுத்த ஆண்டு அரசு பணியில நீங்கள் இருப்பீர்கள். அதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உண்டு. நீங்கள் சரியாக செய்யாம அறகுறையாக செய்து கொண்டு எதிர்பார்ப்பது தவறு. அதனால கடந்த கால அனுபவங்களை வைத்துக் கொண்டு இந்த காலகட்டத்துல நம்மளை திருத்தி கொண்டு மாற்றிக்கொண்டு புதிய வேகத்தோடு புதிய பயணத்தோடு நம்ம தொடரணும். ஏற்கனவே பார்த்ததுதானே, படித்ததுதானே, பழகுனதுதானே என்று இல்லாமல் ஒவ்வொன்றையும் புதிதை போல, இன்று புதிதாய் பிறந்தோம் என்பதை போல ஒவ்வொன்றும் புதிய கண்ணோட்டத்தோடு புதிதாக அதை அணுகி அதில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை படித்து பிடித்து கெட்டியாக விடையளித்து அது நம்முடைய இலக்கை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு பணிகளை பெறக்கூடிய அளவிற்கான முதன்மை மதிப்பெண்ணை எடுத்து முத்தாய்ப்பாக முதலாவதாக நாம் சென்றிட எல்லோரும் பாடுபட வேண்டும். அன்பிற்குரிய பயிலுனர்களே, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காலகட்டம். நமக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. அந்த ஷெட்யூல் படி நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். நம்ம எப்பவுமே அது நம்ம வந்தாலும் வர தொடங்கி இருப்போம். பட் இயல்பா அவங்க கொடுத்திருக்கிறாங்க, அதனால அது தொடங்கி இருக்கிறோம். நாம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சோ நீங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. கோஆபரேட் பண்ணுவது அப்படிங்கிறது என்னன்னா, இந்த தேர்வு திட்டத்தோட இணைந்து சரியாக உங்களை வடிவமைச்சுக்குங்க, சரியாக செயல்படுத்துங்க. நிச்சயமா உங்களுக்கான வெற்றி என்பது வசப்படும். இந்த வெற்றிங்கிறது உண்மையிலே ஒரு எதிர்காலத்துடைய தலைமுறையை மாற்றக்கூடியதாக, ஒரு எதிர்காலத்தை மாற்றக்கூடியதாக மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக அது அமையும். சோ நம்பிக்கையோட பயிருங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னம்பிக்கை இல்லாம இருப்பீங்க. தன்னம்பிக்கையோட எடுத்துட்டு போங்க, ஜெயிக்க முடியும், நம்புங்க. கடந்த கால தோல்விகள்ல மூழ்கியும் எதிர்கால என்ன நடக்குமோ என்கிற எதிர்கால கனவுல இருக்காமையும் நிகழ்காலத்தை நாம் செம்மையாக சரியாக எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லி யோசிங்க. நிச்சயமா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இப்ப அந்த எக்ஸாம் அந்த ஸ்கீமை நம்ம பார்க்கலாம், வித் பிடிஎஃப் பார்க்கலாம். அட் தி சேம் டைம் உங்களுக்கு குரூப்லயும் நம்ம போட்டுருவோம். அது நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு குரூப்லயும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா போட்டுருவோம். அதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். இப்போ அந்த பிடிஎஃபா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு காமிக்கலாம்னு நினைக்கிறேன். அதை நீங்க பார்க்கலாம். ஸோ பிடிஎஃபா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். அது எப்படி இருக்கு, அந்த ஸ்கீம்ஸ் என்னன்றதை நம்ம இப்போ உங்களுக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், பாருங்க. ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. நம்ம ரொம்ப சோப்போவா த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் தயார் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப அழகான ஒரு குரலோடு, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல், இந்த செயலை இன்ன காரணத்தால் இவன் செய்து முடிப்பான் என்று ஆராய்ந்து அந்த செயலை அவனிடமே செய்யுமாறு விட்டு விடுதல் வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு குரலோடு நாம இந்த தேர்வு திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். அதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்வு திட்டம் அப்படிங்கிறது கம்பைன்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு அதுக்கு நாம பெயரிட்டு இருக்கிறோம். இது 2024-25 வரக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்கும் உதவியாகவும் ஆக்க சக்தியாகவும் ஊக்க சக்தியாகவும் நிச்சயமாக இருக்கும் என்பதுல எவ்வித ஐயமும் இல்லை. அதாவது டிஎன்பிஎஸ்சியில குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஆகிய 4 தேர்வுகளுக்கும் பெரிய ஒரு வெற்றி வாகை சூடக்கூடியதாக இது நிச்சயமாக அமையும். அதோட
இந்த தேர்வு அப்படிங்கிறது 19/11/2024 தொடங்கி 9/5/2024 மே மாதம் வரைக்கும் இது நடக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரியாக நீங்க எடுத்துட்டு போகணும். பாத்தீங்கன்னா இந்த தேர்வு 1ஆம் தேதி அதற்குரிய கண்டென்ட், அதற்குரிய தலைப்புகள் உங்களுக்கு தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு உதவுவதற்காக ஆசிரியர்கள் உடனே இருப்பார்கள். நீங்கள் சந்தேகம் இருப்பில் சிலபஸ்ல சந்தேகமா இருக்கு, அதுல என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு நீங்க பார்க்கணும்னு நினைச்சா கூட, கேட்கணும்னு நினைச்சா கூட நிச்சயமா நீங்க கேட்கலாம். இந்த தேர்வு இப்படியாக தொடங்கி ஒரு 50 தேர்வுகளாக நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ரொம்ப நுணுக்கமாக ஆய்வு செய்து தலைப்புகளை கூர்ந்து கவனித்து படிக்கக்கூடிய அளவினதாகவும் சரியான முறையிலும் தான் வகுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதான் சொல்றது என்னன்னா, நம்மளோட உதவியோடு நீங்க அதை எடுத்துக்கொண்டு பயணிக்கின்ற பொழுது நிச்சயமாக நல்லதொரு வெற்றியை நீங்களால் பெற முடியும். நல்ல மகிழ்ச்சியோடு நீங்க எழுச்சியோடு படிக்கின்ற பொழுது நிச்சயமா ஒரு நல்ல வெற்றியை பெறுவீங்க. வெற்றி பெறும் வரை நாம் உழைக்க வேண்டும். களைப்படைந்ததும் நமது முயற்சிகளை நிறுத்திவிடக் கூடாது. மாறாக எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை விடாமல் போய்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் வெற்றியை அடையும் ஒரே வழி. மாறாக களைப்படைந்து விட்டோம் என்று நிறுத்தினால் நிச்சயம் நம்மால் வெற்றி பெற முடியாது. வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும் என்பது போல் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் கடுமையாக போராட வேண்டும். முதல் முயற்சியில் தோல்வி அடைந்தால் அதை பற்றி கவலைப்படாமல் இலக்கை அடையும் வரை முயற்சிக்க வேண்டும். உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் எல்லா செயலிலும் வெற்றிதான். நண்பர்களே, நீங்கள் நினைத்தால் முடியாதது என்பது உலகில் எதுவுமே கிடையாது. மகிழ்ச்சியோடும் எழுச்சியோடும் நீங்கள் பயணிக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும். நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும் நண்பர்களே. இந்த உலகத்தில் சாதிக்க முடியாது என்று ஒருவன் யாரும் எதுவும் இல்லை. ஏனென்று சொன்னால் எதெல்லாம் அந்த காலகட்டத்தில் சொன்னார்களோ அதையெல்லாம் இன்றைக்கு மெய்ப்பித்து காட்டியிருக்கிறான். ஒருவனால் முடியாது என்று சொன்ன ஒன்றைத்தான் இன்றைக்கு முடித்து காட்டியிருக்கின்றார். எதையெல்லாம் முடியாது, பார்க்க முடியாது என்று பலர் சொன்னார்களோ அதையெல்லாம் இன்றைக்கு சாதித்து காட்டுகின்றார் எங்கோ இருக்கின்ற ஒரு மனிதர்கள். அதை போலவே முடியாது என்று உலகில் எதுவும் கிடையாது. நீங்கள் நினைத்தால் எதுவும் முடியும், எதுவும் சாத்தியம்தான். இக்கணமே இந்த நொடி முதல் நீங்கள் முழு முயற்சியோடும் நிச்சயமாக என்னால் முடியும் என்கிற தன்னம்பிக்கையோடு எழுச்சியோடு இந்த பயணத்தை தொடங்குங்கள். படிப்பதை தொடருங்கள். நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். எல்லா வகைகளிலும் உங்களுக்கு உதவுவதற்காகவும் உங்களை உத்வேகப்படுத்துவதற்காகவும் நீங்கள் சோர்ந்து போகிற போதெல்லாம் நம்பிக்கை தருவதற்கும் இந்த அடுத்து வரக்கூடிய தேர்வில் நீங்கள் அனைவரும் வெற்றி வாகை சூட வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு நம்முடைய அன்னை பயணிக்கின்றது. நண்பர்களே, நீங்கள் அனைவரும் முழு உத்வேகத்தோடு நீங்கள் பயணிக்க வேண்டும். நம்பிக்கையோடு பயணிங்கள். இந்த தேர்வு திட்டத்தை அனைவரும் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு எதிர்வரக்கூடிய தேர்வுகளை சிறப்பாக எதிர்கொள்ளுங்கள். அடுத்தடுத்த வாய்ப்புகளை தொடர்ச்சியாக நாம தர இருக்கின்றோம். தேர்வு வருகிற பொழுது உங்களை முழுமையாக தயார்படுத்துவதற்கு நாம ஆயத்தமாகின்றோம். அதாவது எதையுமே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது, எதையுமே முடியும். அதாவது ஐ கேன் டூ அப்படின்ற வார்த்தையை தவிர இருக்கணும். எப்பவுமே நீ எதிர்மறைக்கு வேலையே இல்லை, நேர்மறை தான். எதுவும் முடியும், என்னால் முடியும், நிச்சயமாக சாதிக்க முடியும், சாதித்தும் காட்டுவேன் என்கிற அந்த சிந்தனையோடு தான் பயணம் தொடர வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவநம்பிக்கை கொள்ளக்கூடாது, முடியாது என்ற சிந்தனை வரக்கூடாது. எதிலையுமே பாசிட்டிவா பாருங்க, பாசிட்டிவா யோசிங்க. எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். உங்கள் வாழ்க்கையும் பாசிட்டிவா நடக்கும். நெகட்டிவா யோசிச்சு நெகட்டிவாவே சிந்திச்சு நெகட்டிவாவே நடக்க வைக்காம பாசிட்டிவா யோசிச்சு பாசிட்டிவாவே சிந்திச்சு பாசிட்டிவாவே மூவ் பண்ணுங்க. நிச்சயமா பாசிட்டிவாவே நடக்கும். நம்பிக்கையோட பயணிப்போம். நிச்சயமா இந்த தேர்வு திட்டம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்க விரைவாக உங்களோட பயணத்தை தொடருங்க, தாமதிக்க வேண்டாம். நாட்கள் குறைவாக இருக்கிறது நண்பர்களே. படிப்பதை அதிகப்படுத்துங்க, படிக்கும் நேரத்தை அதிகப்படுத்துங்க. அதைத்தான் நம்ம உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். படிக்கிற நேரம் ரொம்ப முக்கியம். அதை அதிக நேரம் படிக்கிறது அப்படின்னு தீர்மானிங்க. எங்கு நடந்தாலும் போனாலும் வந்தாலும் எல்லா சிந்தனையும் படிப்பதில் மட்டுமே இருக்க வேண்டும். அந்த படிப்பது அப்படிங்கிறது வெற்றி பெறுவேங்கிற நம்பிக்கையோடு படிப்பதாக இருக்கட்டும். வெறுமனே நான் படிப்பேன் என்பதை தாண்டி நம்பிக்கையோடு நான் படிக்கின்றேன், நிச்சயமாக வெற்றி பெறுவேன், எல்லா சாத்தியக்கூறுகளும் எனக்காகவே கதவுகளை திறந்து வைத்திருக்கிறது,
ஆக நான் நிச்சயமாக படித்து மிகப்பெரிய இமாலய வெற்றியை பெறுவேன், அனைவரும் என்னை பாராட்டக்கூடிய வகையில் நான் நடந்து கொள்வேன் என்கிற சிந்தனையோடு உங்களுடைய பயணம் தொடரட்டும். அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன், போற்றுகின்றேன். இந்த இனிய தருணத்தை, அழகான தருணத்தை நீங்கள் எல்லோரும் அரசு பணியாளர் என்கிற அந்த அழகான அந்த தருணத்திற்காக நானும் உங்களோடு காத்து கொண்டிருக்கிறேன். இந்த பயணம் என்பது, இன்றைய தொடக்கம் என்பது மிகப்பெரிய வெற்றி பயணமாக அது அமையும். நிச்சயமாக நீங்கள் அனைவரும் வெற்றி வாகை சூடுவீர்கள். இந்த தேர்வு திட்டத்தையும் நீங்கள் முழுமையாக பயன்படுத்துவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு நான் இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நல்லதொரு நிகழ்வில உங்களை சந்திப்போம். இணையத்தின் வாயிலாக அவ்வப்போது உங்களை சந்தித்து நான் உங்களுடைய நிலைமை பற்றி அறிந்து கொள்ள ஆவலோடு இருக்கின்றேன். நேரடியாக வருகிற நண்பர்களை தாண்டி இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய நண்பர்களை அவ்வப்போது நேரடியாக இணைந்து இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய இந்த சவால்கள், ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அதை களைவதற்கும் நாங்கள் தொடர்ந்து உங்களோடு பயணிக்க இருக்கின்றோம். இன்னும் நல்ல மிகப்பெரிய ஆட்களோடும் அற்புதமானவர்களோடும் நாம் பயணிக்க இருக்கின்றோம். நல்ல நல்ல சிந்தனைகளோடும் உங்களை உற்சாகப்படுத்தியும் ஊக்கப்படுத்தியும் தொடர்ச்சியாக நம்ம பயணிப்போம். மகிழ்ச்சியோட நீங்க இந்த தேர்வு திட்டத்தை பயன்படுத்துங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.